finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தினா, தலைவன் பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் தோத்தோனே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது ஆஸ் யூஷுவல் இந்த இங்கிலாந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணும் போது எதுவுமே பேச மாட்டாங்க, தோத்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும்ல, ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லணும்ல, அதை தான் பண்ணியிருக்காங்க. அதாவது 2020-21 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிச்சை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது அண்டர்ஸ்டாண்டபிள், ஏன்னா இந்தியா ப்ரொவைட் பண்ணது ரேங்க் டர்னர்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சென்னையில தோத்தவனே இந்தியா என்ன டிசைட் பண்ணாங்க, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதரா, டே 1 மோனே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து திருப்பணும் அப்படின்ற மாதிரி பிச்சை ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் 3-1 சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. அப்போ ரேங்க் டர்னர் பிச்சு தான் காரணம், அது பயங்கரமா அழுதாங்க. ஓகே, அது கூட ஒரு ரீசன் இருக்கு. இப்போ இந்த சீரீஸ்ல பிச்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. நல்லா பேட்டிங் பிச்சு பிளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கும் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஃபேக்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்தியாவோட இந்த பர்டிகுலர் இந்த லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்சஸோட பிக்சர்ஸை பத்தி எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியாவும் சரி, இங்கிலீஷ் பிளேயர்ஸும் என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலா தோத்துட்டாங்கன்னா. ஸோ அந்த வகையில புதுசா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பென் ஸ்டோக்ஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது டிஆர்எஸ்ல இருந்து அம்பையர்ஸ் காலை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இது எதுக்குன்னா அதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான், இவங்களுக்கு வந்தா மட்டும்தான் அது ரத்னம், மற்றவங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னி. நீங்க டிஆர்எஸ்ன்ற முதல்ல ரூலை கொண்டு வந்தது எவன்? ஐசிசி கொண்டு வந்தான். அதுக்கு சப்போர்ட் பண்ணது எவன்? யாரு? இசிபி, இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டு. ஸோ நீங்க தான் வந்து டிஆர்எஸ் அடிச்சுக்கிட்டீங்க. நம்ம இந்தியா ஒரு டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்போஸா நின்னது. MS தோனி என்ன சொன்னாருன்னா, எஸ் எங்களுக்கு இதுல நம்பிக்கை கிடையாது, இதுல வந்து 90% தான் கரெக்ட், 10% தவறு இருக்குன்னு. அப்போ எல்லாரும் கிளப்பிட்டு வந்தாங்க. நாசர் ஹுசைன், மைக்கேல் வான், அந்த பக்கம் ஆத்தர்டன், ஏதாவது இங்கிலீஷ் எக்ஸ்பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னா தப்பான டிசிஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்தும், அதெல்லாம் எல்லாமே ஓகே. ஸோ அப்ப எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இன்னி வரைக்கும் இருந்த நீங்க இப்ப 2 டெஸ்ட் மேட்ச் தோத்தோடனே அம்பையர்ஸ் காலை ரிமூவ் பண்ணணும்னு சொல்றது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஒரு ஜென்டில்மேனா நடந்துக்கணும், அந்த ப்ரொஃபஷனலிசம் காமிக்கணும். பட் தோத்த உடனே உங்க புத்திய காமிக்கிறீங்க பாத்தீங்களா, அது மட்டும் பாத்தீங்கன்னா காண்டா இருக்கு ஆக்சுவலி. அதுவும் இங்கிலீஷ் மீடியா சொல்லவே வேணாம், நம்மளோட தோத்துட்டாங்கன்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா முதல் டெஸ்ட் மேட்ச் ஹைதராபாத்ல அவங்க வின் பண்ணோன்னே என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. மேபி இங்கிலாந்து 4-1 இல்ல 5-0 கூட வின் பண்ணுவாங்க போல இருக்கு. வச்சு செஞ்சிருவோம், பேஸ்பால்ன்ற ஒரு கான்ட்ரிபியூஷனை வச்சு செஞ்சிடலாம் இந்தியாவை அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க போல. அது வேலைக்கு ஆகல. ஜென்ரலா இந்தியா ஸ்லோ ஸ்டார்டர்ஸ், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹோம் கண்டிஷன்ஸா இருந்தாலுமே சரி. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 டெஸ்ட் மேட்ச் தரமா வின் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் வைசாகை விட இந்த பர்டிகுலர் ராஜ்கோட் டெஸ்ட் மேட்சை நம்ம வச்சு செஞ்சிட்டோம். இங்கிலாந்து 434 ரன்ஸ் வித்தியாசத்துல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்ஜின் விக்டரி ஃபார் டீம் இந்தியா. ஸோ அதனால அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் ராஞ்சி ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் பேட்டிங் அதுலயும் நல்லா இருக்கும், பட் ரொம்ப ஸ்லோ பிச்சா தான் அதுவும் இருக்க போகுது. ஸோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து சரியான மொமெண்டம்ல இருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு டெபியூ பண்ண பிளேயர்ஸ்லாம் எல்லாருமே ஒரு நல்ல டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸா தெரியுறாங்க. கொஞ்சம் இப்போ பயப்படுறாங்க, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. மேபி விராட் கோலி இல்ல, KL ராகுல் இல்ல, இவங்கெல்லாம் இல்லாம மோனே எப்படியாவது வின் பண்ணிடலாண்டான்னு பார்த்தாங்க. வேலைக்காவது தம்பி. அதுக்கு காரணங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிஆர்எஸ்ல இருந்து அம்பையர்ஸ் காலை தூக்கணும். அம்பையர்ஸ் கால்னா என்ன? ராங் டிசிஷன் கிடையாது. உனக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல அதிகமா அம்பையர்ஸ் கால் வந்துருச்சுன்றதுக்காக நீ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமே கிடையாது. இதெல்லாம் வந்து எல்லா டீமுக்கும் எல்லா பிளேயர்ஸ்க்குமே நடக்கிறது தான். நாளைக்கு 4th டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அம்பையர்ஸ் கால் வரும். அதுக்குன்ட்டு அது நாட் அவுட் உட்காந்து அழுவாங்களா? இந்த டெஸ்ட் மேட்ச்ல நான் ஸ்பெசிபிக்கா ஒண்ணு பார்த்தேன். எஸ்ங்க, செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராலியோட அந்த LPW வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா தான் இருந்தது. பட் டிஆர்எஸ்ல அதை தான் இந்தியா சொல்லிட்டு இருந்தாங்க. டிஆர்எஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க தானடா ஆக்சுவலா டிஆர்எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி எல்லாரும் அக்செப்ட் பண்ண வச்சீங்க. இன்னைக்கு நீங்க அதுல வந்து ஒரு குறை சொல்றீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ உனக்கு குத்தம் போதுதான் வலிக்குது, கரெக்டா? இதுதான் வேணான்னு சொல்லி அப்பவே வந்து BCCI இந்தியன் டீமும் வந்து சொன்னாங்க வேணான்னு. பட் இப்போ உனக்கு குத்தம் போது வலிக்குது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ராஜ்கோட் டெஸ்ட்ல ஜோ ரூட்லாம் LPW ஆனாரு. அது ஸ்டெம்ப்லயே படாம அம்பையர் தப்பான டிசிஷன் குத்துற மாதிரி ஸ்டெம்ப்ல போய் அடிச்சிருச்சுல. என்னதான் இருந்தாலும் நீ அவுட், அம்பையர்ஸ் கால் இருந்தாலும் அது அவுட். அது வந்து மிஸ் ஆகியோ உனக்கு வந்து தப்பான ராங் டிசிஷன் கொடுக்கல. ஆனா அந்த அம்பையர்ஸ் காலுக்கு இங்கிலீஷ் பிளேயர்ஸ் ரியாக்ட் பண்ணிட்டு போற விதத்தை பாத்தீங்கன்னா என்னவோ அந்த டிசிஷனே தப்புன்ற மாதிரி ரொம்ப ஒஸ்ட் ஆட்டிடியூட் ஆக்சுவலா. அதாவது அங்கதான் அவங்களோட ஒரிஜினல் நேச்சரை காமிக்கிறாங்க. டிசப்பாயின்மெண்ட் வேற. எஸ், என்னடா இது அவுட் ஆயிட்டோம், டிசப்பாயின்மெண்ட் வேற. ஆனா அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாதுங்கன்ற மாதிரி அப்படியே நிக்கிறாங்க, அப்படியே அவுட் ஆயிட்டு. சீரியஸா அது கிராலியா இருக்கட்டும், ஜோ ரூட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் நேச்சரை கிளியரா காமிக்கிறாங்க. அவுட் ஆயிட்டீங்கன்னா கிளம்பிக்கிட்டே இரு, இதுதான் ரூல்ஸ். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அம்பையர்ஸ் கால் தவிர அப்ப என்ன, அப்புறம் எதுக்கு அம்பையர் அங்க நிக்கணும்? அப்புறம் என்னத்துக்கு நீங்க டிஆர்எஸ்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க? சத்தியமா ஒண்ணுமே புரியல. அதான் நான் சொல்ல வரேன், இவ்வளவு பேசுற பென் ஸ்டோக்ஸ் எல்லாருமே 2019 வேர்ல்ட் கப்ல நீ டைவ் அடிக்கும் போது பேட்ல போட்டு போச்சு பத்தியா 4, அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்?
ஓகேங்க இந்த பால் வந்து ரீபால் போடுங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரியா எடுத்துக்க வேணா, ரீபால் போடுங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பண்ணிருக்கலாம்ல, என்னவோ பேட்ல போட்டுட்டு எனக்கு தெரியாது நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி பயங்கர ரியாக்ட் பண்ணீங்க. ரூல்ஸ் படி அதை 4 குத்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்டென்ஷனலா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசா தோணாது. புரியுதா? ஏன்னா கப்பு தூக்கணும், வேர்ல்ட் கப் தூக்கணும், எப்படியாவது தூக்கணும், அதானே உங்களோட மேட்ரு. இப்போ உங்களுக்குன்னு வரும்போது அது எப்படி குத்துதா? அதுவும் இது வந்து தவறான ஒரு டிசிஷன்ஸும் இல்ல, அம்பையர்ஸ்க்காலும் உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா தோணுது. அதுவும் இங்கிலீஷ் மீடியா ஊதுறானுங்க பாருங்க, யோ போதுண்டா, இவ்வளவு ஊதக்கூடாதுடா, தோத்துட்டீங்கன்னா ஒத்துக்கோங்கடா, இதை விட்டு ஏன்டா இந்த படம் 434 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துருக்கீங்களா? என்னவோ 5 ரன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயாவது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 25-24 ரன் வித்தியாசத்துல தோத்தாங்க, கிட்ட வந்துதான். புரியுதா உங்களுக்கு? நீங்களாம் மரண தோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்ற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் தோத்தீங்க நல்லா, இந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே கூடாதுடா ஒரு 2 நாளைக்கு, அந்த அளவுக்கு தோத்துட்டு அதை விட்டு காரணம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? முதல்ல உங்க டீம்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. பேஸ் பால் இங்க கிளிக் ஆதா, இங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளாடலாம். ஒரு அற்புதமான பிளேயர் ஜோ ரூட், அவரோட கெரியரே கெடுத்து வச்சிருக்கீங்களா பேஸ் பால்னு சொல்லி, என்ன கருமாந்திரமான்ற மாதிரி இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி முதல்ல வந்து அவங்க வந்து பிளேம் பண்றதுக்கு பதில் அவங்க டீமுக்குள்ள 1008 ஓட்டை இருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணி பார்த்துட்டு ராஞ்சி டெஸ்ட் எப்படியாவது ஒரு கம்பேக் கொடுக்க பார்க்கணும். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் சிம்பிளா இருக்காங்க, நீ என்ன வேணா பேசிக்கூடா, நீ பேசுறதே சிரிப்பா வருது எனக்குன்ற மாதிரி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு விதமாவே எடுத்துக்கிறது இல்ல. ஸோ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசுறதை பார்த்துட்டு சிரிப் போலீஸ் மாதிரி அப்படின்னு நினைச்சு ஃப்ரீயா விட்டுறணும், டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பென் ஸ்டோக்ஸ் இப்படி சொன்னதுக்கு வந்து உங்களுக்கு என்ன படுது மனசுலன்றத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.